ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான எமனன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வேறு சேனலில் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னாலுமே கூட ப்ரோ உங்கள் சேனலில் பார்த்த மாதிரி இல்லை, ஸோ ப்ளீஸ் திரும்ப போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த அனிமேவை நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் 2022லேயே என்னோட டாப் லெஜெண்டரி லிஸ்ட்டுக்குள்ளே போன அனிமே அப்படின்னா இது மட்டும்தான். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தாலுமே கூட திரும்ப பார்க்குற லெவலுக்கு சூப்பராக தான் இருக்கும். என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்லேயே இது என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 1. நான் தூங்கிட்டேனா அப்படின்னு ஒரு பொண்ணு எந்திக்கிறா. மேடம் என்னாச்சு, ஓகே தானே அப்படின்னு டிரைவர் கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு வா கிளம்புறா. அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு பின்னாடி இன்னொரு காரம் நின்றுட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஸ்கூலில் வந்து இறங்குறா. ஹாய் குட் மார்னிங் நிஷினா, குட் மார்னிங் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாங்க. அவ்வளோ குட் மார்னிங்னு சொல்கிறா. எல்லாமே எனக்கு ஸ்கூலில் நல்லபடியாக தான் போகும், இவன் ஒருத்தனை தவிர. அவன் கிரேட்ஸ் பிலோ ஆவரேஜ், அத்லெட்டிக்ஸும் ஆவரேஜ் தான், எனக்கு இவனை பிடிக்காது அப்படின்னு வா யோசிச்சுட்டு ஹே குட் மார்னிங் ஆகணும் அப்படின்னு வா சொல்லவும் குட் மார்னிங் நீஷிமோரா அப்படின்னு வா சொல்கிறான். இல்லை நீ தப்பா சொல்கிறேன்னு வா சொல்லவும் என்னென்னு அவன் கேட்குறான். என் பேர் அந்த நீஷிமோரா கிடையாதுன்னு வா சொல்லவும் ஓ அப்படியா சாரின்னு வா சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் என்னோட பேருன்னு வா சொல்ல வரா. வெயிட் பண்ணு, இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லா பேரையும் நான் ஞாபகம் வச்சிருப்பேன், நீ என்பிசி அதனால தான் நான் பேரை ஞாபகம் வச்சுக்கிடல, ஒழுங்கா தூங்கலன்னு நினைக்கிறேன், அதான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் 3 மாசமா என் பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்க கேர்லெஸ்ன்னு சொல்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறா. சாரி நீஷிட்டானி நம்ம சொல்லவும் நீஷிட்டானி உள்ள முட்டா பையில அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அது நீஷினா அப்படின்னு சொல்லவும் அப்புறம் பார்க்கலாம் நீஷிமரா அப்படின்ட்டு போறான். அவளுக்கு செம கடுப்பாகுது. எப்பவும் இவன் என் மூஞ்ச பார்த்தே பேசுறது கிடையாது, இவன் என்ன கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிக்கிறா. உன்னோட அடுத்த ஷோல நீ நடிச்சிட்டு இருக்கியாமே, உன் ஆக்டிங் பார்க்க நாங்கெல்லாம் ஆர்வமா இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ட வந்து பேசுறாங்க. எப்பவுமே நான் அந்த காக்னோவை மட்டும் அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இங்க நம்ம ஹீரோ 20,501 502 அப்படின்னு எண்ணிட்டு இருக்கான். நான் மிடில் ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த சம்பவம் நடந்தது. ஒரு ஸ்டாக்கர் என்ன ஃபாலோ பண்ணி வந்து கடத்திட்டு போயிட்டான். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறத்துல இருந்து நான் ஒரு ஃபேக்கான மாஸ்க் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ யோசிக்கிறா. நியூக்ளியர் வெப்பனை பத்தி நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கான். எனக்கு இன்னும் நிறைய பவர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபெஸ்டிவல் சர்வே யாராச்சும் எடுக்கிறீங்களான்னு கேட்கவும் நீஷினா கை தோக்குறா. உனக்கு மேக்கப் கிளாஸ் இருக்குல்லான்னு டீச்சர் சொல்லவும் நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற, உனக்கு ரொம்பவும் நல்ல மனுஷா, அதான் உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும் மற்ற ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. நீஷினா பக்கத்துல இருக்கிற பையன் நீ அந்த வேலையை எடுத்துக்கோன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். டீச்சரோட பெட்டா இருந்தேன் அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும், பாப்புலர் கேலா நடிச்சேன் அப்பதான் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், லைஃப்ல எப்படி நடிச்சுட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அப்போ ஒரு பியானோ சவுண்ட் கேட்குது. ஸ்கூல் முடிஞ்ச அவ டிரைவருக்கு கால் பண்ணா. காரை ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி செட்டப் பண்ணி அந்த டிரைவரை பிடிச்சி வச்சு யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. டிரைவர் கார் எடுக்கல, ஸோ அவ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறா. சரி நடந்தே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோ டாப்ல நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. டக்குன்னு திரும்பி பார்த்தா யாரும் இல்ல. அப்பாடா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஆள் நிக்கிறான். ஐயோ திரும்பவுமா அப்படின்னு அவ பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப இன்னொருத்த வந்து கார்ல ரோட பிளாக் பண்ணி டக்குன்னு அவளை வந்து பிடிச்சிருந்தான். மயக்க மருந்து கடிச்சு அவ மூஞ்சில வைக்கிறாங்க. அவன் மயங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிக்கான் அப்படிங்கறத அவ பாத்துருக்கா. சீக்கிரம் அவரை கார்ல ஏத்து அப்படின்னு சொல்லி இப்ப அவளை கடத்தி கொண்டுட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அங்க நின்னது அவளுக்கு சரியா ஞாபகம் இல்ல. கண்வழிச்சு பார்த்தா அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த கடத்தினதுல கோட் சூட் போட்ட ஒருத்தன் வந்து நீஷினோ ஃபேமிலியை சேர்ந்து நீ முட்டாள்தனமா ரோட்ல தனியாவா நடந்து போவ அப்படின்னு கேட்கவும் காசு தான் கேட்டுக்கொள்ள, காசு வந்த உடனே அவளை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற இன்னொருத்தான் சொல்றான். அது சும்மா கவர் அப் ஸ்டோரி, நமக்கு காசு முக்கியம் இல்ல, பிசினஸ்ல அவங்க அப்பாவை பழி வாங்கணும் அதுதான் முக்கியம், வர வரைக்கும் இவளை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு இந்த இன்னொருத்தான் சொல்லிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள கரத்தல்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ வெளியே இருந்து பார்த்துட்டு எப்பவும் நம்ம ஹீரோ கையில போட்டுக்கிற வெயிட்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறான். பேக்குக்குள்ள ஒரு மாஸ்கையும் நம்ம ஹீரோ வச்சிருக்கான். இது உனக்கு ரெண்டாவது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கர் உன்னை கடத்திருக்கால, ஆனா அதை விட அந்த ரெண்டாவது மட்டத்தை மறக்க முடியாததான் மாத்தி காட்டுறேன், அதுல அனுபவிச்சதை விட இதுல நீ பயங்கரமா அனுபவிப்ப அப்படின்னு நம்ம சொல்றான். மேல யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு எல்லாரும் மேல பார்த்தா ஹீரோ ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குறான். யார்டா நீ அப்படின்னு சொல்லி அந்த கடத்தல்காரங்க கேட்கவும் ஸ்டைலிஷ் ரஃபியன் ஸ்லேயர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த கோட் ஷூட் போட ஷூட் பண்ண கன் எடுத்தா தேவையில்லாத மூமெண்ட்ஸ்ல அவன் டைத்தை வேஸ்ட் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அசால்ட்டா அடிச்சு போடுறான். ஸ்டைலிஷ் ரஃபியன் ஸ்லேயர் பரவாயில்ல உன்கிட்ட கொஞ்சம் ஸ்கில் இருக்கு அப்படின்னு அந்த இன்னொருத்த கன்னை கீழே போட்டுட்டு ஆர்மியை விட்டு நான் வந்ததுல இருந்து இந்த கண்ட்ரில எல்லாமே மோசமா இருக்கு, ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்ஸ் யாரையுமே பார்க்க முடியல, வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் நானும் என் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு ஃபைட் பண்றான். ஆனா அவன் கத்திய வச்சு நம்ம ஹீரோ கையில ஒரு கீரல போட்டுருந்தான். ஆர்மியில இருந்து வெளியே வந்து அப்புறம் இதை அனுபவிக்க முடியாதுன்னு நினைச்சு இப்பதான் அது கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த ஆர்மி மேன் ஃபைட் பண்ணா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸான க்ரோபாரை வச்சு நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். இந்த க்ரோபார் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், ஈவன் வெளியே நான் எடுத்துட்டு வரும்போது ஏதாச்சும் கேள்வி கேட்டா கூட ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப
அவன் கத்தியை கீழே போட வச்சு வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் நீ சூப்பராக ஃபைட் பண்ணாலும் நீ சைஸில் சின்னவன். நான் ஒரு அடி அடிச்சா கூட நீ தாங்க மாட்டேன். ஆனால் நீ ஒரு அடியை மூஞ்சில அடிச்சா நான் தாங்கிக்கிடுவேன். எனக்கு தான் இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு இந்த ஆர்மி மேன் சொல்லவும், பின்னா நான் இதுக்கப்புறம் சீரியஸாக ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த க்ரோபாரை நம்ம ஹீரோ தூக்கி போட்டு அதோட சைடை மாற்றி பிடிக்கிறான். அந்த மிலிட்ரி மேன் கையிலேயே ஒரு அடி. இதை பிளாக் பட்டன் வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணுறதை விட இதோட ரியல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணுறது இப்படி தான் இருக்கு. சில பிரச்சனை பண்ணுற பைக்கர் கேங்ஸ் கூட நான் ஃபைட் பண்ணி இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நான் என்னதான் ஃபோர்ஸாக அடித்தாலும் அவங்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் தூரமாக இப்படி பிடிச்சி அடிக்கும் போது இம்பாக்ட் அதை இன்னும் மேக்னிஃபை பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த பைக்கர் கேங்க அடிச்ச பிசர்கர் நீ தானே அப்படின்னு நம்ம கண் எடுக்கலாம்னு வரலாம். டக்கு நம்ம ஹீரோ அவனை அடிக்கிறான். இதை நான் டோன் ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணுறதை விட இப்படி யூஸ் பண்ணாதான் இதை இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு அவனை அடி அடின்னு அடிக்கிறான். அந்த ரெண்டு பேருக்குமே இன்னும் லைட்டாக உயிர் கிடக்கு. அடுத்ததான் அவன் நேஷனா பக்கமாக வந்து கீழே கிடக்கிற கத்தி எடுக்குவோம். அவன் ரொம்பவே பயப்படுறா. நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு நடந்து போகும்போது ஜாக்கிரதையா போ அப்படின்னு அவன் அங்கேருந்து காணாமல் போயிருந்தான். அவளும் தேடி பார்த்தா எந்த இடத்துலையும் அவனை காணும். இது பத்தாது, நான் இந்த மாதிரி ஃபைட் பண்ணா என்னால் எமினன்ஷன் ஷேடோவா ஆக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நிஷினோ கால் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க போலீஸை வர வைக்கிறாங்க. அவங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இதை யாருக்கும் வெளியே தெரியாமல் பார்த்துக்கிடுறாங்க. ஸ்டைலிஷ் ரஃபியன் ஸ்லேயர் அவனோட ஐடென்டிட்டி பற்றியும் தெரியல அப்படின்னு சொல்லி அவள் வருத்தப்படுறா. அடுத்த நாள் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போறா. எல்லாரும் குட் மார்னிங் சொல்றாங்க. குட் மார்னிங் ஆகணும் அப்படின்னு பா சொல்றா. நம்ம ஹீரோவும் குட் மார்னிங் நிஷினோ அப்படின்னு சொல்லவும், இத்தனை மட்டும் சொல்றது என் பேர் நிஷினோ கிடையாது. என்ன இவன் கரெக்டாக பேர் சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் டைமா இவன் என் மூஞ்ச பார்த்தும் பேசுறான். இந்த காகனாவும் என்ன மாதிரி மாஸ்க்கு பின்னாடி வாழ்றான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அதை இப்போ என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்றா. லோக்கல் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மீனரோ காகனோ ட்ரக் மோதி ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான் அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோடு இன்னும் முடியல. எல்லார் மாதிரியே நானும் சின்ன வயசுல அனிமெல்லாம் பார்த்து அதில் வர மாதிரி சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினச்சேன். ஆனால் மற்றவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நான் ஸ்ட்ராங்காக மாறதுக்கான எல்லா ஸ்கில்ஸையும் கற்றுக்கிட்டேன். முடிஞ்ச லெவலுக்கு நான் ஸ்ட்ராங்காக மாற ட்ரை பண்ணேன். கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் ஹீரோ ஆகணுங்கிற கனவை எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி இல்லை. நான் ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் எடுத்தேன். அந்த கோலை நோக்கியே தான் நான் எப்போவோ போயிட்டு இருந்தேன். பட் ரியாலிட்டியை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் நான் ஸ்ட்ராங்காக மாறினாலும் 1-2 பேர் அடிக்கலாம். ஆர்மட் கார்ட்ஸ் 10 பேர் என்ன சுத்து போட்டா என் கதை முடிஞ்சுது. மேபி வேர்ல்டோட பெஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனாக இருந்தா நான் அவங்கள தோக்கடிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு நியூக்ளியர் வெப்பன் எங்கள் மேலே வந்து விழுந்தா என்னால் அதை தடுக்க முடியாது. நான் வேப்பரைஸ் ஆக தான் செய்வேன். நான் என்னதான் ஸ்ட்ராங்காக என் மசில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருந்தாலும் ஹியூமன் பீயிங்கோட லிமிடேஷன் அவ்வளோதான். அந்த லிமிட்ஸ் நான் கடந்து வரணும்னு நினச்சேன். எவாப்ரேட் ஆகாத ஒரு ஹியூமனாக நான் இருக்கணும்னு நினச்சேன். விட்டு கொடுக்குறதுங்கிறது என் ஆப்ஷன்லேயே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ வேற இடத்துல இருக்கிறான். அவங்கள நம்ம சுத்த போட்டாச்சு மயிலாட, அவங்களால தப்பிக்க முடியாது. நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஹண்டிங்கை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நிறைய கேர்ள்ஸ் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. எனக்கு ஒரு புது லைஃப், அதுவும் ஒரு புது வேர்ல்டில் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல மேஜிக் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கோல் ஒன்று தான். அதை நம்ம ரீச் பண்ணுறதுக்காக என்ன வேணா பண்ணுவோம், வாங்க போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணுறான். இந்த டைம் நான் என் கோலை ரீச் பண்ணிடுவேன். நான் ஹீரோவாக இருக்க போகிறதும் இல்லை, ஃபைனல் பாஸாக இருக்க போகிறதும் இல்லை. யாருன்னே தெரியாத ஷேடோவில் இருந்து ஒர்க் பண்ணுற எமினன்ஷின் ஷேடோவாக இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமையில் வர ஹீரோ மாதிரியே நிறைய பேர் சின்ன வயசுல ஹீரோவா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் சில பேர் அந்த ட்ரீம் ரியாலிட்டியில பாசிபிள் இல்லைன்னு விட்டு கொடுத்துருக்கலாம். பட் அனிமே பார்க்குற முக்கால்வாசி பேர் அந்த ரியாலிட்டியை ஏற்றுக்கிடாம இன்னும் ஸ்டில் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த லிஸ்ட்ல நானுமே ஒருத்தன் தான். ஸோ அதனாலேயே எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். போக போக இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.